வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 11வது வகுப்புல எடுத்துக்காட்டு 1.2 படிப்போம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த மக்கள் தொகை 5000 பேரு. இதுல மொழி ஏ தெரிஞ்சவங்க, அதாவது NA = 45%, மொழி பி தெரிஞ்சவங்க NB = 25%, மொழி சி தெரிந்தவர்கள் NC 10%, ஏயும் பியும் தெரிஞ்சவங்க 5%, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏயும் பியும். அது பி மற்றும் சி 4%, ஏ மற்றும் சி 4%, ஏ மற்றும் 3 மொழியும் தெரிஞ்சவங்க 3% இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இப்ப என்ன கேள்வி கேட்காங்கன்னா, ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேருன்னு. இதுல 2 முறையில போடலாம். வெண்பட முறையில நம்ம போடுவோம். 3 மொழியும் தெரிஞ்சவங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, 3 மொழியில, இது ஏ இது பிசி, இதுல 3 மொழியும் தெரிஞ்சவங்க 3%. சரியா? அடுத்து ஏ மற்றும் பி, ஏயும் பியும் தெரிஞ்சவங்க எத்தனை பேரு? 5 பேர். இப்ப இங்க 5ன்னு போட்டக்கூடாது, 5ல இருந்து 3 கழிச்சா அவ்வளவு 2. ஏன் 2 போடுறோம்? இந்த 5 இது 2ம் சேர்ந்து 5. சரியா? அடுத்து பி மற்றும் சி 4%. இப்ப பியும் சியும் சேர்ந்து 4%. அப்ப இங்க 3 ஏற்கனவே இருக்கு. அப்ப 4ல இருந்து 3 கழிச்சா 1. அடுத்து ஏ மற்றும் சி, ஏயும் சியும் 4%. இந்த 4ல இருந்து 3 கழிச்சா மீதி எத்தனை இருக்கும்? 1. புரியுதா? அடுத்து ஏ, நமக்கு ஏ மட்டும் தெரிஞ்சவங்க இதுதான், இது மட்டும் இதுல வர்றதுதான் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. இப்ப மொழி ஏ தெரிஞ்சவங்க 45%. ஆனா இவங்களுக்கு சில பேர்த்துக்கு பியும் தெரியும், சியும் தெரியும், 3மே தெரியும் சில பேர்த்துக்கு. அப்ப அதுல ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேருன்னு பார்க்கும்போது, 45ல இருந்து இந்த 3 இதையும் என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். கழிச்சா என்ன வரும்? 3 1 4, 4 2 6. 45ல இருந்து என்ன செஞ்சிடணும்? 6 கழிச்சிடணும். கழிச்சா எவ்வளவு வரும்? 39%. தான் ஏ மொழி மட்டும் தெரிஞ்சவங்க. 39% ஏ மொழி தெரிஞ்சவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. இப்போ இது 39% ஏ மொழி தெரிந்தவர்கள். இப்போ 39/100 × 5000. 5000 பேர்த்துக்கு எத்தனைங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதையும் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம். 39 50 0 0 55 45 மீதி 4 35 15 19 1950. இப்போ ஏ மொழி மட்டும் தெரிஞ்சவங்க 1950. இப்போ இதையே இன்னொரு மெத்தட்ல நம்ம பார்ப்போம். இது ஏபிசின்னு இருக்கு. இதுல நமக்கு ஏற்கனவே பார்த்தபடி இது மட்டும்தான் நமக்கு தேவை, இது மட்டும்தான் நமக்கு தேவை. அப்ப இதை எப்படி மீதி எல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை எப்படி எழுதலாம்னா, ஏ இன்டர்செக்ஷன் இது நமக்கு தேவையில்லை. இது எதோட இன்டர்செக்ஷன் இருக்கு? பியோட இருக்கு. ஆனா பி நமக்கு இதுல எதுவுமே ஏல வராது. அப்ப பி டேஷ் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி சியும் வராது, சி டேஷ். சரியா? இது எதுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது n
n ஆஃப் ஏ. இந்த முழுசும் ஏ இருக்கு. இதுல இருந்து இதை என்ன செஞ்சிடுறோம், எடுத்துடுறோம். இப்போ இது வந்து என்னது, மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ சேர்ப்பு பி. அடுத்து இதை என்ன செஞ்சிடுறோம், எடுத்துடுறோம். கட்டம் போட்டிருக்கோம்ல, மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. அடுத்து இதுல என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஏ இன்டர்செக்ஷன் சிலையும் இந்த பகுதி வரும், ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இந்த பகுதி வரும். இப்போ 2 தடவை வந்துடுது, நமக்கு ஒரு தடவை தான் தேவை. அப்போ இதுக்குள்ள 2 இருக்கு. அப்போ 1 வந்து என்ன செஞ்சிடணும், கூட்டிடணும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுல்ல, இந்த 2க்கும் இடையில இது ஒன்று எக்ஸ்ட்ரா 2 தடவை வந்துடும். அதனால நமக்கு ஒரு தடவை தான் தேவை. அதனால இதுல 2 n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு. அதனால 1 என்ன செஞ்சிடறோம், கூட்டிடுறோம். n ஆஃப் ஏ என்னது, 45 மைனஸ் n ஆஃப் 5 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி, சி 4% பிளஸ் இதெல்லாம் சேர்த்தா 3. இப்போ கூட்டுனா எவ்வளவு வருது, 45. 45ல இருந்து 5 கழிச்சா 40, 40ல இருந்து 4 கழிச்சா 36, 36ல இருந்து 3 கழிச்சா 39%. அதே மாதிரி ஏ மற்றும் தெரிந்தவர்கள், அப்ப செஞ்ச மாதிரி 39/100 × 5000 2 அடிச்சா 39 × 50 1950. தெரிந்தவங்க வந்து 1950 பேர். தேங்க்யூ.